இந்த சைனால வந்து பாத்தீங்கன்னா சைனாவும் சரி அமெரிக்காவும் சரி, அமெரிக்கா லெட் அலையன்ஸ், இங்க பிலிப்பைன்ஸ், அமெரிக்கா, சவுத் கொரியா, ஜப்பான் இவங்கலாம் வந்து ட்ரில் பண்ணிட்டே இருக்கிறாங்க இல்லையா. அப்படி ட்ரில் பண்ணும்போது சைனா தரப்புன்னு சும்மாவா இருப்பாங்க, வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க இல்லையா. அப்படி வேடிக்கை பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன அப்படின்னா, இந்த விமானங்கள்லாம் பறக்கும்போது ஏதோ புழுக்க போடுற மாதிரி போட்டே போயிட்டு இருந்திருக்குது அமெரிக்கா தரப்புல இருந்து. அதையும் க்ளோஸா மானிட்டர் பண்ணிக்கிறாங்க. இது என்னத்த போடுது அப்படிங்கிறது போல போய் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது ஒரு டிவைஸ் இருந்திருக்குது. இது வந்து அதிநவீனமான டிவைஸுங்க. இது போல அமெரிக்காவோட விமானங்கள் புழுக்கையா போட்டு போயிருக்குது எல்லா பக்கத்துலயும். இந்த சவுத் சைனா சீ இருக்குல்ல, அந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா பூரம் போட்டு போயிருக்குது. இது எதுக்காக போடுறாங்க அப்படின்னா, சப்மரைன்களை டிடெக்ட் பண்றதுக்கான டெக்னாலஜியாமா, இது அதிநவீனமான டெக்னாலஜியாமா. இப்ப அதை எடுத்து வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. 4-10 4-10 4-10 எதை எடுத்தாலும் 10 அப்படிங்கிறவங்கள சீனா தரப்புல வந்து வித்துட்டு இருக்காங்களாமா. ஏன்னா நிறைய போட்டு வச்சுக்கிறாங்க, இவங்க நிறைய அள்ளிட்டு வந்துட்டாங்க. நிறைய கிடைச்சதுனால இப்போ காம்படிஷன் வந்து நார்த் கொரியா, ஈரானு இந்த சைட்ல எல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அது பிட் பண்ணி வாங்குறதுக்கு. அப்புறம் ரஷ்யா எங்களுக்கும் கொஞ்சம் வாரி எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறத ரஷ்யா தரப்புல கேட்க இவங்களுக்குள்ளலாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டெக்னாலஜி. இந்த ஒரு காரணத்தினால அமெரிக்காவோட அந்த டெக்னாலஜி ஈஸியா வெளியே ஷேர் ஆக ஆரம்பிச்சிச்சு. இவங்க எப்படிங்க சப்மரைனை கண்டுபிடிப்பாங்க இதுக்கு மேல அப்படிங்கிறது போல இருக்கு. பட் எனிஹவ் இது ஒரு டைவர்ஷனா கூட இருக்கலாம், வேற ஏதாவது கூட டிவைஸ் வச்சிருக்கலாம். ஏன்னா இது பின்னாடி ஓட விட்டு வேற டிவைஸ் ஏதாவது கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அதை போடுவாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. எது எப்படியோ இந்த இடத்துல என்ன செய்யறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். அடுத்தது சவுத் கொரியா இருக்கிறாங்க இல்லையா, போடு சாங்ஷன் ரஷ்யா மேல. ஏன் அப்படின்னா நார்த் கொரியால இருந்து இந்த இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ஆப்ரேட் பண்றதுக்காக இன்ஜினியரிங் பிரிகேட் வந்து பாத்தீங்கன்னா நார்த் கொரியா முதல் தடவையா ரஷ்யாக்குள்ள போயிருச்சு அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் வருது. ரெண்டாவது, அதிகமான ஆயுதங்களை நார்த் கொரியா ரஷ்யா கொடுப்பாங்க அப்படிங்கிறது போல சொல்லி வெசல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, நார்த் கொரியா ரஷ்யாவோட வெசல் போடு சாங்ஷனை போடு அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதனால அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உறவு ஏதாவது தடுக்கப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இதுக்கு பேசாட்டுல சவுத் கொரியா நார்த் கொரியா கூட போய் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தினா கூட ஏதோ வீரியம் கம்மியாகுமோ என்னமோ தெரியல. இல்ல சவுத் கொரியா ரஷ்யா கிட்ட போய் உட்காந்து ஏதாவது பேசினா வீரியம் கம்மியாகுமோ என்னமோ தெரியல. பட் ஆனா சும்மா கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டு சாங்ஷன் போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா வேலைக்காகுமா அப்படிங்கிறது போல இருக்கு. எங்க சவுத் கொரியா ரஷ்யா ஜெயிச்சுட்டாங்க, இவாது புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறது போல யாராவது போய் சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருக்கு. யார் போய் சொல்லிக் கொடுக்க போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சில அனலிஸ்ட் தரப்புலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சவுத் கொரியா வந்து தொடர்ந்து உக்ரைனுக்கு ஆயுதம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதனால இவங்க வந்து ராணுவ வீரர்களையும் ஆயுதத்தையும் ரஷ்யா கொடுக்குறாங்க. நார்த் கொரியாவுக்கு தேவைங்கும் போது ரஷ்யா செய்ய போறாங்க. சவுத் கொரியா உக்ரைனுக்கு கொடுத்துக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வேணுங்கும் போது உக்ரைன் கொடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறது போல சில நபர்கள் சொல்றாங்க. இதுல ஏத்துக்கிறபடி இல்லையே அப்படிங்கிறது போல இருக்கு. பட் இருந்தாலும் ஓகே, இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. அடுத்தது இந்த செங்கடல வந்து பாத்தீங்கன்னா ஹவுதிஸ் வந்து தொடர்ந்து தாக்குதல் பண்ணிட்டே இருக்கிறாங்க இல்லையா. இன்னைக்கு கூட ஒரு ஷிப் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, இஸ்ரேலோட ஷிப்பை. இப்போ அதனால வந்து யூஎன்ல வந்து உட்காந்து பேசிக்கிறாங்க. அதனால கண்டனம் போட்டிருக்காங்க. கண்டனம் பண்ணுங்க எல்லாரும், முதல்ல நிப்பாட்ட சொல்லுங்க. அது என்னங்க அட்டாக் பண்றது ஷிப்ஸா, ஸ்டாப் பண்ண சொல்லுங்க முதல்ல அட்டாக்ஸ் அப்படிங்கறத போல சொல்லிக்கிறாங்க. ரஷ்யாவும் சரி சீனாவும் சரி இதுக்கு வீட்டோ போடல. இந்த ரெசல்யூஷன் பாஸ் ஆயிடுச்சு. இதனால யாரோட தலைமையில யமன் ஹவுதிஸ் கிட்ட போய் அட்டாக்கை நிறுத்துங்கன்னு யார் போய் சொல்ல போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ரெசல்யூஷன் பாஸ் ஆயிடுச்சு. இதனாலயே வேணும்னே நம்ம வீட்டோ போடுவோம்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சிருப்பாங்கப்பா. நம்ம வீட்டோ போட்டோம்னு வச்சுக்குவேன், இவங்க என்ன செய்வாங்க, நம்மளோட சிப்பியே யமன் ஹவுதிஸ் அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு இவங்க வந்து அடிப்பாங்க. இப்ப நம்ம வீட்டோ போடல, இப்ப நடக்கட்டும், யாராவது போய் நிறுத்துறாங்களா, யமன் ஹவுதிஸ் கிட்ட போய் நின்று கேள்வி கேட்கறதுக்கு யாராலும் முடியுதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிறதோட இவங்களுக்குள்ள பேசி வீட்டோ போட முட்டாங்க போலக்குது. ரெசல்யூஷன் வேற பாஸ் ஆயிடுச்சு. இப்ப யாரோட தலைமையின் கீழே யார் உலக தலைவர்னு சொல்லி முன்னிலையில் நின்று எடுத்து கொண்டு வந்து யமன் ஹவுதிஸ் கிட்ட பேசி அட்டாக் நிறுத்த வைக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. இதுவும் இங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா இங்க யமன் ஹவுதிஸ் கிட்ட ஹைப்பர்சோனிக் மிசைல் வந்துருச்சு, அன்மேன்டு சர்ஃபேஸ் மிசைல் வந்துருச்சு. வேர்ல்டு லீடர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு தூக்கம் இல்லாம ராப்பகல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் ஒர்க்கிங் ஹைப்பர்சோனிக் மிசைல் இல்ல. ஆனா யமன் ஹவுதிஸ் எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு ஏன் விடுறாங்க, இதெல்லாம் எங்க போய் சொல்றது அப்படிங்கிறது தெரியல. சரி ஓகே, அப்படியே ரஷ்யா பக்கத்துல வந்துட்டோமா, அந்த இடத்துல இன்னும் சில விஷயங்கள் ஒத்து போயிருக்கு, அதை நம்ம பார்த்துட்டு போயிடலாம். இப்ப போலாந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த வாழை மட்டும் கட்டினா பத்தாது, அதனால நம்ம என்ன செய்யணும்னா வீரர்களை நிப்பாட்டிடலாம். இதுக்குன்னு தனியா ஒரு வீரர்களை ரெடி பண்ணி ட்ரெயின் பண்ணணும் பார்டரை செக்யூர் பண்றதுக்காக அப்படிங்கிறத போலாந்து தரப்புல ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பண்ணிதான் அவனு, வேற வழி இல்லையா. ஆனா இப்பவும் பாருங்க, உக்ரைன் கூட போய் லுத்வேனியாவும் எஸ்தோனியாவும் இந்த EU சம்மிட்ல செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டுக்கிறாங்க. ஜெலன்ஸ்கி அவர்கள் பிரசல்ஸ்க்கு வந்திருக்கிறாராமா செக்யூரிட்டி அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போறதுக்கு. இந்த அக்ரிமெண்ட் எதுக்காகங்க அப்படிங்கிறது தெரியல. ஏதோ செக்யூரிட்டி தர போறாங்க யூரோப்பியன் யூனியன்ல இருந்து, இல்ல ஏதாவது விற்கிறதுக்கு வாங்குறதுக்கா அப்படிங்கிறது தெரியல. இந்த ஆயுதங்கள் விற்பனை சொல்ல வரேன், ஏதாவது விற்கிறதுக்கு வாங்குறதுக்கா இருக்குமோ அப்படிங்கிறது போல கேள்விகள்லாம் இருக்கு.
பட் இதுதான் இங்க இருக்கக்கூடிய யதார்த்தம். உக்ரைன் இந்த பிரச்சனையில கிளியரா தோத்துட்டாங்க. அது அவங்க தரப்புல இருந்தே, மேற்குலக தரப்புல இருந்தே ஒத்துக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த நாட்டோ நாடுகளோட சமிட் நடக்குதுல அமெரிக்கால வச்சு, அதுக்கு யுக்ரைனுக்கு இன்விடேஷனே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்களாமா. இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, கிவ் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. ஏன்னா இஸ்ரேல் லெபனான் பிரச்சனை இந்த மிடில் ஈஸ்ட்ல மிக பெரும் பூகம்பமா வெடிக்க இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால இந்த பிரச்சனையா கூடி சீக்கிரத்துல முடிச்சாகணும். வேற வழியும் இல்லை, வின்டர் வரப்போகுது. அதனால மேற்குலக நாடுகள கொஞ்சம் இணக்கமா ரஷ்யா கூட போவாங்க. அட்லீஸ்ட் இதுக்கு மேல ரஷ்யா சொல்றபடி கேளுப்பா, இது போல பண்ணாதப்பா அப்படின்னு இதுக்கு மேல கேட்டு வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. நடக்குதா என்ன அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனா ஃப்ரண்ட் லைன்ல ஒரு விஷயம், சூப்பரா ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் சிரிக்காம பொறுமையா சொல்ல பாக்குறேன், நீங்களும் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நம்புறேன். திரும்பவும் அரசால் பிரிகேட், அந்த 79 அரசால் பிரிகேட், அந்த கொஸ்டான்டிஃபிகால குடிகொண்டு இருக்கக்கூடிய அரசால் பிரிகேட் தான். அவங்க தரப்புல இருந்து சிரிஸ்கி அவர்களுக்கும் சரி, ஜெலன்ஸ்கி அவர்களுக்கும் சரி கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சுக்கிறாங்க. புதுசா ஆளை பிடிச்சிட்டு வர, இந்த ட்ரைனிங்க்கு பிடிச்சிட்டு வந்திருக்கிற ஆளுங்களையும் கூட்டு வந்து ஃப்ரண்ட் லைன்ல விடாதீங்கப்பா, தயவு செஞ்சு இங்க கூட்டிட்டு வராதிங்க, நாங்களே பாத்துக்கிறோம், நாங்களே இருந்துக்கோம், தயவு செஞ்சு யாரையும் கூட்டிட்டு வராதிங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல போன பதிலே சொல்லியிருந்தோம் இல்லையா, இப்பெல்லாம் என்ன சொல்ல வராங்கன்னா, கண்ணை கட்டி கூட்டிட்டு வந்து எல்லாம் பண்ணிடலாம், எல்லா பக்கத்தையும் ட்ரைனிங் பண்ணிடலாம், ஆனா ஃப்ரண்ட் லைன்ல கொண்டு வந்து விடணும்ல. இப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த ஃப்ரண்ட் லைனுக்கு வேணுங்கிற ஆயுத டிப்போஸை சின்ன சின்ன இடத்துல வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல வச்சுதான் வேணுங்கிற ஆயுதங்களை எட்டு வந்து ஃப்ரண்ட் லைன்ல ரஷ்ய வீரர்கள் வந்தாங்கன்னா தடுக்கிறதுக்காகவும், இல்லை இவங்க ஆர்கனைஸையும் அங்கிருந்து ஆயுதங்கள் எடுத்துட்டு போய் அட்டாக் பண்ணும்போதோ பண்றதுக்கு வச்சிருப்பாங்க. ஒரு சின்ன சின்ன ஆயுத குடோன்கள் முன்னாடி ஃப்ரண்ட் லைன் பக்கத்துலேயே வச்சிருப்பாங்க. இப்போ அதெல்லாத்தையும் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா ட்ரைனிங் கொடுத்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ட்ரென்ச்ல. இப்போ அந்த ட்ரென்ச்சோட வீக் பாயிண்ட்லாம் என்ன, எப்படி அதுக்குள்ள வராங்க, எப்படி அங்கேருந்து வெளியே போறாங்க, எந்தெந்த டனல்ஸ் இருக்குது, எந்தெந்த வழியில டனல்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். ஏன்னா ஃப்ரண்ட் லைனே அவங்களாம் கண்ணை கட்டிட்டே சண்டை போடு, துப்பாக்கியில சுடுற வரைக்கும் சுட்டுக்கிட்டே இரு அப்படிங்கிறதோட சொல்ல முடியுமா? திரும்பி நின்று சுட்டு போடுவாங்க இல்லையா, கேட்டா கண்ணை கட்டி இருக்குது அதனாலதான் சுட்டுட்டவங்களையா அப்படிங்கிறதோட சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது? அதனால இது போல ஆளுங்களையும் கூட்டிட்டே வராதிங்க, என்னால முடியல, அவங்க ரஷ்யா வர்றதுக்கு முன்னாடி நான் வரேன்னு ஓடி போய் சரண்டர் ஆயிடுறாங்க, அதனால முடியல, அவங்க வேண்டான்னு சொன்னாலும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு எல்லா டீட்டெயிலையும் கக்கிறாங்க ரஷ்யா கிட்ட. வேண்டான்னு அவங்களே சொன்னாலும் இவங்க விடாம சொல்லிடுவாங்க போல இருக்குது. இவங்களே பிடுங்கி குண்டை வேற போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை உக்ரைன் மேல. ஏன்னா அந்த அளவுக்கு அதிருப்தியில் இருக்கிறாங்க. தயவு செஞ்சு இவங்களை ஃப்ரண்ட் லைனுக்கு கூட்டிட்டு வராதிங்க அப்படிங்கிறது போல கடுமையான கண்டனங்கள், வேண்டுகோள், இது போல பல விஷயங்கள் எது வேணா சொல்லிக்கலாம், இது போல சொல்லிட்டு இருக்கிறாங்க. மாறி மாறி உக்ரைனுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துருச்சு. ரெண்டாவது, ஃப்ரண்ட் லைன்ல இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் இதுக்கு மேல எங்களால சண்டை பிடிக்க முடியாது, நாங்க அஃபென்சிவ் ஆபரேஷனுக்கு போக மாட்டோம், நாங்க டிஃபெண்ட் மட்டும் பண்றோம் அப்படிங்கிறது போல பல வீரர்கள் கிட்ட இருந்து, பல கமாண்டர்ஸ் கிட்ட இருந்தும் கோரிக்கைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இதை உக்ரைன் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழியில் எக்ஸாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ரொட்டேட் பண்ணி ஆகணும். இல்ல ரொட்டேட் பண்றதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்களா, இல்ல அதை கவுண்டர் ஃபென்சிவ்னு ஏதாவது வச்சுக்கிறாங்களா அப்படிங்கலாம் தெரியல. என்ன ஏது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். என்னதான் நடக்க போகுதுன்றது இன்னும் 2-3 மாசத்துல இங்க தெரிஞ்சிடும். ஆனா புதுசா இன்னொரு போருக்கு உலகம் ரெடி ஆயிருச்சு, இஸ்ரேல் லெபனான். அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்க ஆரம்பிப்போம். இதோட இந்த பதிவு நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.